முடித்து வைக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் தாமாக முன்வந்து விசாரிக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமை நீதிபதியின் முன் அனுமதி பெறவில்லை என உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற பதிவாளர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுக்கு எதிராக முடித்து வைக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளார். இதனை எதிர்த்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் மனைவி ஆதிலட்சுமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த ஜனவரி 29ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதியின் ஒப்புதலின்றி தனி நீதிபதி விசாரிப்பதாக மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து தாமாக முன்வந்து விசாரிக்க தலைமை நீதிபதியிடம் உரிய ஒப்புதல் பெறப்பட்டதா என்று உயர்நீதிமன்ற பதிவாளர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். அதில் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த உத்தரவை பதிவாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதன்மை அமர்வு நீதிமன்ற விசாரணையில் முறைகேடு நடந்திருப்பதாக கருதுவதால் தாமாக முன்வந்து விசாரிக்க தனக்கு அதிகாரம் இருப்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அரசு வழக்கறிஞர் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் தகவல் தெரிவிப்பதற்காக ஒரு நகலை அனுப்பவும் அறிவுறுத்தியதாக பதிவாளர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி தலைமை நீதிபதியின் பார்வைக்கு உத்தரவு அனுப்பப்பட்டதாகவும் அதை தான் பார்த்துவிட்டதாக ஆகஸ்ட் 31ஆம் தேதி தலைமை நீதிபதி குறிப்பு எழுதியதாகவும் அறிக்கையில் பதிவாளர் கூறியுள்ளார். ஆனால் வழக்கை தாமாக முன்வந்து விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் எந்த முன் அனுமதியும் பெறவில்லை எனவும் தலைமை நீதிபதி அந்த உத்தரவை பார்ப்பதற்கு முன்பாகவே தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணையை தொடங்கிவிட்டதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் உயர்நீதிமன்ற பதிவாளர் தெரிவித்துள்ளார்.